தகப்பனே, இந்த ஆகஸ்ட் 8வது மாதத்தில் 1ஆம் தேதியில் நாங்கள் வந்து நிற்கிறோம். உலகமெங்கும் இருக்கிற மிஸ்பா சபையின் விசுவாச பிள்ளைகளை பாதுகாத்து வழிநடத்தும். இலங்கையிலே பஞ்ச காலத்திலும் கற்றடிய பிள்ளைகள் தேவனை தேடி கர்த்தருக்காக வாழ்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 30 நாட்களிலே தேவ பிள்ளைகளுக்கு அதிசயம் நடக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நினைவுகள் நன்மையாக முடியும் என்று சொன்ன தேவன் கர்த்தர் அவருக்கு நல்ல வாஞ்சையை கொடும், இருதயத்தில் ஆசையை கொடும், தேவனுடைய அற்புதத்தை காண பண்ணும். வந்த தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இந்த மாதம் அவர்கள் ஆரம்பிப்பதற்காக சத்துரு தடையில்லாமல் செய்த எல்லா கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்வோம். வாசியுங்கள் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 21, 22வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். உங்களோடே கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. அவர் நம்மை முத்திரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். இங்கே பவுல் சொல்லுகிறார், தேவனுடைய சபை எங்களோடு கூட நீங்கள் ஸ்திரமாய உறுதியாக, தேவன் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இல்லாமல் கிறிஸ்துவுக்குள்ளே வாழ முடியாது. அப்போ தேவனுடைய வார்த்தை தான் மனுஷனுடைய இருதயத்தை மாற்றுவது. ஒரு ஆமென் சொல்லுங்கள். தேவனுடைய வார்த்தைப்படி வாழாதவன், தேவனுடைய வார்த்தைக்கு பயப்படாதவன் கர்த்தரால் பயன்படுத்த முடியாது. பலதரப்பட்ட பெயர் இந்த சபைக்குள்ளே வரும் பொழுது சபைக்குள்ளே சாத்தான் கிரியை செய்ய முற்படுவான். அதுக்கு தலைமத்துவம் ஒரு நாளும் பயப்படாது. தலைமத்துவம் முழுமையாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறது. தேவன் ஒரு அழைப்பை கொடுத்து அதை வச்சிருக்கிறார். உங்களுடைய இருதயம் எங்களோடு சார்வதற்கு பிசாசு விடமாட்டான். சார்ந்தால் வெற்றி. ஒரு ஆமென் சொல்லுங்க. இங்கே வருகிற நோக்கம் தேவன் கலகத்துக்கு தேவன் அல்ல, சமாதானத்துக்கு தான் தேவன். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அப்போ சமாதானத்தை கொண்டு வரணும் நாங்கள். அப்போ இங்கே சொல்லுகிறார், நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை பவுல் சொல்லுகிறார், எங்களோடு கூட உங்களையும் ஸ்திரப்படுத்தும், உறுதிப்படுத்தும். சொல்லுங்க, உறுதி. சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. உங்களோட கிறிஸ்தவ வாழ்க்கை உறுதியாக அபிஷேகம் பண்ணப்படுகிறது. அப்போ அபிஷேகம் எங்களுக்கு தேவன் ஏன் கொடுக்கிறார் என்றால், முதலாவது நாங்கள் சாட்சியாக வாழ. என்னவா வாழ? டெஸ்டமனி, சாட்சி. என்ன? நீங்கள் தேவனுக்கு ஒரு சாட்சி. நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டம், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டம். முதலாவது தேவன் உங்களிடம் எதிர்பார்ப்பது சாட்சியை. சாட்சி இல்லாத வாழ்க்கை நாம் வாழ்வோமானால் கிறிஸ்துவை மகிமைப்படுத்த முடியாது. அப்போ ஒவ்வொருவருக்கும் தேவன் இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்களுக்குள்ளே இருக்குது, பெற்றுக்கொண்டீங்க. அதான் வேதம் உங்களை முத்தரித்திருக்கிறார். அப்போ உங்களை பிசாசு தொட முடியாது. அந்த ஃபெய்த் உங்களுக்குள்ள வரணும். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். உபத்திரம் வந்தோடனே அந்த கேஆசி மேசி மாதிரி ஐயோண்டு கத்துறதில்லை. கேஆசி கள்ளன், சரியா? பரிசுத்தவான் பக்கத்தில் இருக்கிறான். அவனுக்கு பணத்தின் மேலே தான் குறி, பணத்தின் மேலே தான் ஆசை. பணம் தேவை, ஆனால் அதிகமாக தேவைப்படக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. என்ன? கர்த்தர் பணத்தை கொடுப்பார். அந்த பணத்தை எப்படி நாங்கள் ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்ப்போம்.
அவன் ஜீவன் உள்ள தேவனுக்கு சாட்சியாக நிற்கிறான். அவன் பக்கத்தில் வந்து மண்ணை கேட்குறான். நீங்கள் நிற்கிற இடம் ஆசீர்வாதமாக இருக்கும். அது உங்களுக்கு கிருபை செய்யணும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் கிரியை இருக்கும். என்ன ரியாக்ஷன் வேணும். சந்தோஷம் இருக்கணும், மகிழ்ச்சி இருக்கணும், உற்சாகம் இருக்கணும். என்ன பாவம் இதையெல்லாம் தடை பண்ணும். நீ பரிசுத்த ஆவியானுக்கு மனசாட்சியை துக்கப்படுத்தினேன்னு சொன்னால் பாவம் உன்னை தடைப்படுத்தும். பெருமைகள் எல்லாம் அடங்கி போயிடும். என்ன கிறிஸ்து நமக்குள்ள வரும்பொழுது ஆவியானவர் எப்படின்னு சொல்கிறார். வாசி பாருங்க, யாக்கோபுன்ற புத்தகத்தை கவனமாக கேட்டுட்டு ஜெபிப்போம். அப்போ பரிசுத்த ஆவியினால் முத்தரிக்கப்பட்டிருக்கிறோம். வலது கருத்தும் ஒரு பெரிய அல்லே சொல்லுங்க, இன்னொரு பெரிய அல்லே சொல்லுங்க. பரிசுத்த ஆவி நமக்கு தேவையெல்லாம் தருவார். இயேசு சொன்னார், நான் உன்னிலும் நீ என்னிலும், என் வார்த்தை உன்னிலும் நிலைத்திருந்தால் நீ கனி கொடுப்ப. அல்லது கனி கொடுக்க இயலாது. என்ன வார்த்தையை மனப்பாடம் பண்ணுங்க, வார்த்தையை தியானம் பண்ணுங்க, வார்த்தையை பேசுங்க. வார்த்தை வல்லமை உள்ளது. என்ன கணுக்குள்ளை ஆராயக்கூடியது. என்ன அற்புதம் செய்யக்கூடியவர், உங்களை காப்பாற்றுவார். என்ன சாரிபாத் ஏழை விதவையிட என்ன மா செலவழிந்து போகும் பொழுது அற்புதம் நடக்குது. ஒரு ஆமே சொல்லுங்க. என்ன அற்புதங்களை கடைசி வரைக்கும் எதிர்பார்க்கணும். சபை அற்புதத்தை எதிர்பார்க்கணும், அற்புதத்தை நம்பணும். நீ அற்புதத்தை இன்னொருத்தர் எதிர்பார்க்கறது இல்லை, நீ செய்கிற ஆளாக மாறணும். ஒரு ஆமே சொல்லுங்க. என்ன உனக்குள்ள கிரியை நடக்கும். என்ன உனக்குள்ள கிரியை தாளந்த புதைச்சி வச்சிருக்க அநேகர் உண்டு. சபையில் என்ன நடக்குது, ஏது நடக்குது, சபை கவிழ்ந்து போகுமா? ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே அதை சமாளிக்க தெரியல. சொல்லுங்க பரிசுத்த ஆவி. சொல்லுங்க சொல்லுங்க. மனுஷனை நம்பாதேன்னு சொன்ன தேவன் பொய்யான மனுஷனுக்குள்ள தேவன் தம்முடைய வார்த்தையை நம்பி எத்தனை பேரை நீங்கள் பொய்யன்னு சொல்கிறீங்க? அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரன் மேலே கை போடக்கூடாது. ஒரு ஆமே சொல்லுங்க. என்ன தாவீது சொல்கிறார், சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார், அவர் மேலே கை போடக்கூடாது. கர்த்தர் எங்கேயும் கொண்டு போய் விட்டுடுவார். நீங்கள் பொறுமையாக இருக்கும், வீடுகளில் பரிசுத்தமாக இருக்கும். இந்த அப்பன் ரசத்தை ஐக்கியமாக இங்கே நான் உங்களுக்கு பித்து கொடுக்குறேன். பிசாசு நுழையக்கூடாது. ஒவ்வொரு நேரமும் அதை நீங்கள் அறிஞ்சு கொள்ளும். யூதாசுக்களை நுழைஞ்சது. அப்போ நாங்கள் அப்பம் பிட்டு உங்களை நம்பி ஐக்கியத்துக்களை தர்றோம். உங்கள் இருதயத்தை சுத்தமாக்கும். ஒரு ஆமே சொல்லுங்க. என்ன வாசி பாருங்க, யாக்கோபு என்ற புத்தகத்தை திருப்புங்க. குயிக்காக நான் எடுத்து உங்களுக்கு யாக்கோபு என்ற புத்தகத்தில் பாருங்க என்ன சொல்ற. வாசிங்க யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 16, 17, 18 வாசிங்க. ஆவியானவர் எப்படி கிரியை செய்யறான்னு பாருங்க. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்செய்கைகளும் உண்டு. என்னென்ன வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டு அங்கே என்ன இருக்குமா? கலகமும் துர்ச்செய்தி. மன்னிக்க முடியல. மன்னிப்பின் ஆவியை நீ பெறணும். கிறிஸ்துவுடைய சாயலுக்குள்ள நீ வரணும். உன் ஆவிக்குள்ள கலகம் ஆரம்பிச்சிடும். பரிசுத்தமான ஆவிக்குள்ள மனசாட்சியை குழப்பம். ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு உங்களுக்கு கிறிஸ்துவின் சாயல் வரணும். ஒரு ஆமே சொல்லுங்க. பரலோக ராஜ்யத்துக்காக வேலை செய்யும். ஒரு ஆமே சொல்லுங்க. என்ன பிரச்சனையை கண்டோட ஊழியம் பயப்படாது. அடங்கோலமான ஒருத்தன் வந்து நிற்கிறான், இயேசு பயப்பட இல்லை, எல்லாரையும் பயப்படுத்தினான். தன்னைத்தானே கல்லால் குத்தி கொண்டான். சொல்ல பிரச்சனை வந்தோடனே விசுவாசி பயப்படுறதில்லை, கர்த்தரை தேடி ஓடி வரணும். வாசி பாருங்க அடுத்த வசனத்தை. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, எங்கேருந்து வருது? எங்கேருந்து வருது? பரத்திலிருந்து வருது. ஹோலி ஸ்பிரிட் பூமியிலேருந்து வர இல்லை, உனக்கு மேலே இருந்து கர்த்தர் கொடுக்குற. என்ன வாசிங்க. முதலாவது சுத்தம் உள்ளதாயும். என்னதான் இருக்குது? அது நீட்டானது, சுத்தம் உள்ளது. சுத்தம் சுகம் தரும், சுத்தம் உள்ளது. அடுத்தது
பின்பு சமாதானமும். அது பின்பு என்ன வரும்? சமாதானம் வருமா? மேலே இருந்து வரும்பொழுது சமாதானம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியம். சமாதானத்தை எப்படி கொடுத்தார்? கிறிஸ்து மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு சமாதானத்தின் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. கேள் சமாதானத்தை குடும்பத்தில், கேள் ஊழியத்தில், சபையில் கேள் சமாதானத்தை கேள். வாசிங்க அடுத்தது. சாந்தமும். என்னது அடுத்தது? என்னது? சாந்தம். முதலாவது என்னது? அதுக்கு முதல் சுத்தம் உள்ளது. சுத்தம் உள்ளது. அடுத்தது என்னது? சமாதானம். அடுத்து என்னது? சாந்தம். இணக்கம் உள்ளதாயும். என்னது? இணங்கி வரும். குடும்பத்தில் இணைஞ்சு போவாங்க கணவன் மனைவி, சபையில் போதரோட விசுவாசி இணைஞ்சு போகும், லீடர்ஸோட சீசர்கள் இணைஞ்சு போவாங்க. சொல்லுங்க இணைப்பு. சொல்லுங்க இணைப்பு. ஹோலி ஸ்பிரிட் தான் இணைப்பார். சொல்லுங்க என்ன செய்யுங்க? பரிசுத்த ஆவி என்ன செய்வார்? இணைப்பார். எல்லாரும் ஒன்று கூடி வருவோம், ஒரு மனமா வருவோம். வாசிங்க அடுத்தது. இரக்கத்தாலும். என்னதாவது? இரக்கம் வரும். என்ன இரக்கம்? ஐயோ பாவம் அப்பா. இறங்கி என்ன? இறங்கி கடன் கொடுக்கிறவன் பாக்கியவான். இறங்கி கடன் கொடுக்கிறவன். வாசிங்க. நற்கனிகளாலும். என்ன கனி? தொங்குது. கனி இல்ல, நற்கனி தொங்குது. என்ன? நல்ல கனி கொடுக்கிறவங்க. வேதம் சொல்லுது நற்கனியினாலும். என்ன? என்னவா? நற்கனியினாலும் நிறைந்ததாயும். நிறந்ததாயும் உன் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். நன்மையும் கிருபையும் தான் என்ன தொடர்ந்து வரும். பிசாசு தொடாது, வறுமை தொடாது, வியாதி தொடாது, சண்டை வராது, போராட்டம் வராது. சத்துருடைய திட்டங்களை எல்லாம் கட்ட தலைய தேவண்ட பிள்ளைகள் அபிஷேகம் கொடுத்து நொறுக்குவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. எலிசா 12 ஏர்மாடு வச்சு உழுவினான். பெரிய பணக்காரன், சொத்துக்காரன். ஊழியத்துக்கு வந்துட்டான். அன்றைக்கு ஊழியத்தில் சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை. ஃபைத் இன் காட். 100 தீர்க்கதரிசி நம்பி இருக்கிறான், ஒன்றுமே இல்லை. பெரிய பணக்காரன், ஃபெய்த்தில் இருக்கிறான், நம்பிக்கையில் இருக்கிறான். உங்களுக்கு எவ்வளவு வீடு கொடுத்துட்டார், எவ்வளவு கார் கொடுத்துட்டார், எவ்வளவு காசுகள் எல்லாம் கொடுத்துட்டார். ஐயோ ஆண்டவரே, இப்போ நீ இல்லை என்று சொல்கிற, அதான் துக்கம். பெரிய பணக்காரன், எதப்பா கிறிஸ்துவுக்காக விட்டு வந்த? பணத்தை இழந்தியா? ஒரு வீட்டை இழந்தியா? ஒரு சொத்தை இழந்தியா? உண்ட வாழ்க்கையில் எதை இழந்த? கிறிஸ்து உனக்காக எல்லாத்தையும் இழந்த. நாங்கள் இழந்தபடியே தான் தைரியமாக பேசுகிறோம். நாங்கள் நஷ்டத்தை சகித்து கொள்கிறோம். சில நேரத்தில் லாபத்தில் மட்டும் நாங்கள் என்ஜாய் பண்ண இல்லை, நஷ்டத்திலும் சகிக்கிறோம். கிறிஸ்துவை விட்டு விலகக்கூடாது. உண்மையை ஒப்புக்கொள்ளுங்க. உண்மையை ஒப்புக்கொண்டா தானே ஒரு நீதி கிடைக்கும். அதுக்கு மேலே போகாதீங்க. என்ன? அங்கே அவனுக்கு சாப்பாடு இல்லை. 100 பேர் காட்டில் போய் கொம்மட்டு காயை கொண்டுட்டான். கூழில் போட்டு ஒரே சுற்றி கொடுத்து, ஐயோ சாக போகிறோமே என்று கத்துறான். எலியா அற்புதம் செய்யல. என்ன? சுவாசிகள் பரிசுத்தமாய் வாழணும், ஏமாற்றக்கூடாது. இட்ஸ் டிஃபரெண்ட். ஏமாற்ற பழகாத. சொல்லுங்க நிறைந்தது. சொல்லுங்க என்னென்னத்தால் நிறையன்னு சொல்லுங்க பாப்போம். முதலாவது சத்தமாக சொல்லுங்க, சுத்தம். அடுத்தது சமாதானம், சாந்தம், இரக்கம், இணக்கம், நற்கனிகள் நிறைந்தவர்களாய். அப்போ நற்கனி எப்படி நிறையலாம்? மிஸ்பா சபையில் உள்ள நற்கனிகள் எப்படி நிறையலாம்? அப்போஸ்தலர் எடுங்க. இந்த மாதத்தில் உங்களை தேவன் ஆசீர்வதிக்கணும், அதுக்கு தான் பேசுகிறோம். அப்போஸ்தலர் வாசிங்க பார்ப்போம். 17ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க.
வாசிங்க 10, 11, 12. உடனே சகோதரர் ராத்திரி காலத்திலே ம் பவுலையும் சீலாவையும் பெரோயா பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டார்கள். ஆ அவர்கள் அங்கே சேர்ந்து யூதருடைய ஜெப ஆலயத்திற்கு போனார்கள். எங்கே போனார்கள்? அடித்து துரத்தி எல்லாம் விட்ட பிறகு வந்துட்டான் ஜெப ஆலயத்துக்கு. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என்ன அப்படி தான் சொல்லுவோம். வாசிங்க அந்த வசனத்தை. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு என்னதான் எப்படி மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினம்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தினந்தோறும் வேத வாக்கியங்களை வாசிங்க தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். எப்படி இருந்தார்கள்? தினந்தோறும் வேதம் வாசிக்கிறான். வாஞ்ச அடுத்தது அதனால் அவர்களில் அநேக பேரும் கனம் பொருந்திய கிரேக்கரில் அநேக ஸ்திரீகளும் புருஷர்களும் விசுவாசித்தார்கள். பெரோயாவிலும் தேவவசனம் பவுலினால் அறிவிக்கப்படுகிறதென்று தெசலோனிக்கேரான யூதர்கள் அறிந்தபோது அங்கேயும் வந்து ஜனங்களை கிளப்பிவிட்டார்கள். என்ன செய்து விட்டார்கள்? கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? சாட்சி. ரெண்டாவது, கிறிஸ்துவின் ஊழியத்தை நிறைவேற்ற பயன்படுத்துகிறார் உங்களை. மூன்றாவது, வல்லமை வரங்களை கொடுக்கிறார். நாலாவது, சத்தியத்தை அறியவும் பரிசுத்தமாக வாழவும் ஐக்கியத்தையும் கொடுக்கிறார். ஹோலி ஸ்பிரிட் வந்தோடனே இந்த செக்டரை கொடுக்குறார். ஊழியம் செய்யாமல் இருக்க மாட்டீங்க. ஊழியத்தை நிறைவேற்றுவீங்க, பரிசுத்தமாக வாழுவீங்க, ஐக்கியமாக வாழுவீங்க, வரங்களை கேட்பீங்க. ஹோலி ஸ்பிரிட் உங்களை முத்தரிச்சிட்டார். பவுல் சொல்றார், எங்களோடு கூட. வாசிங்க எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23, 24, 25 வாசிங்க. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. உறுதியாக அசைவில்லாமல் என்னது அறிக்கை பண்ணினீங்க. அறிக்கை, இருதயத்தை தொடர்ந்து வாயை சொந்த அறிக்கை, சத்தியத்தை நிமித்தமாக அறிக்கை செய்தீங்க. இயேசுவுக்கு நம்பினார் உங்களை. அடுத்தது மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி. அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் ஏவப்படும்படி. அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் ஏவி ஏவி விடுறார் ஆவியானவர். என்ன, ஜோனத்தான் யுத்த களத்தில் இருந்தார், ஆவியானவர் ஏவினார், போ. என்ன அன்பு உங்களை ஏவணும். அன்புக்கு நற்கிரியை. ஒரு வீட்டுக்குள்ள போனால் அன்பா போகணும். பக்கத்து அடிச்சவங்க அன்பு தான் பிரதானம் சொல்லுங்க. கிறிஸ்து அன்பாகவே இருக்கார் சொல்லுங்க. அன்பு 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 காட்டும். என்ன அன்பை முகத்தில் பிரதிபலிப்படுத்தணும். அடுத்த ஒரு கிஃப்டை கொடுக்கணும். அன்பு என்ன நற்கிரிகளை காட்டும். அன்பை எங்களுக்கு இருதயத்தில் ஊற்றிட்டார். அதையும் சொல்லி முடிக்கிறேன். வாழ்க்கை மாறும். ஒரு ஆமே சொல்லுங்க. வாழ்க்கை என்ன செய்யணும்? மாறும். வாசிங்க அந்த வசனத்தை. ஒருவரை ஒருவர் கவனித்து. ஒருவரை ஒருவர் கவனித்து. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுவது போல நாமும் விட்டு விடாமல். நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். என்ன சொல்ல கடவோம்? திருப்பி அந்த வசனத்தை வாசிங்க. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி. அன்புக்கும் நற்கிரியைகளுக்கு ஏவப்படும்படி சபைக்கு வாரோம். ஒருவரை ஒருவர் கவனித்து. என்னது? ஒருவரை ஒருவர் கவனித்து. வாசிங்க. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல. சபை கூடி வருதலை சிலர் என்னது? எல்லாரும் இல்லை, சிலர். சிலர் விட்டு விடுறாங்க. சிலர் தான், எல்லாரும் அல்ல. ஏன்? அவங்களோட வாழ்க்கையில் தேவனை தேடணும், இருக பிடிக்கும். கர்த்தரை தேடுறதப்பா. மனுஷன் பார்க்க தேவனை தேடாத, தேவன் உன்னை பார்க்கணும். ஒரு ஆமே சொல்லுங்க. என்ன உங்களை தேவன் பார்க்கணும். சின்னதிலே உங்களுக்கு உண்மை இல்லாமல் போனால் எப்படி பெருசாக கொடுப்ப?
இப்படி கொடுப்பார் தேவன். இந்த வாஞ்ச வரும். வாசிங்க. நாமும் விட்டு விடாமல் நாமும் விட்ட மற்றவருக்கு முன்மாதிரி சாட்சியா இருங்கப்பா. மற்றவங்க கேட்பாங்க. அநியாயத்தினால கிறிஸ்துவுடைய சத்தியத்தை அடக்கக்கூடாது. வாசிங்க. ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். ரோமர் 1 அதிகாரம். குயிக்காடுங்க, முடிக்க போகிறேன். என்ன பிள்ளைகள் போகணும். ரோமர் 1 அதிகாரம் 17-18. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஃபெய்த் இன் காட். எனக்கு இது நடக்கும், இதை நான் பெற்றுக்கொள்வேன். பழக்கம். யுத்தத்துக்கும் போருக்கும் விரலையும் கையையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? பழக்கி வைக்கிறார். பழக்கி வைக்கணும் கர்த்தர். உங்களுக்கு எல்லாம் ஜெபத்தினால் இது கிடைக்குது. பழக்கி வைக்கணும். வாசிங்க. எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. தேவநீதி வந்துடும். அடுத்தது, சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. வரும். நீங்க அநியாயமா நடந்தா சபையில சாட்சி இல்லாம, சாட்சி முக்கியம். சத்தியத்தை அடக்குறீங்க அநியாயத்தினால. மக்கள் பயப்படுறாங்க, பேச பயப்படுறாங்க, நீதி இல்லாம போகுது. என்ன கடைசியா வாசிப்போம். வாசிங்க. சங்கீதம். சின்ன வாசத்தில் தான் உங்களுக்கு போதிச்சேன். சங்கீதத்தில் சொல்லி ஜெபிப்போம். வாசிங்க. 27 சங்கீதம் 3 வாசிங்க. குயிக்கா. எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் என்று சொன்னால் 1500-3000 இருக்கும். என்ன, ஒரு பாளையமே இறங்குது. ஒரு ஆமி ஹெட் குவார்ட்டர்ஸ், ஒரு பெரிய இராணுவமே இறங்குது. பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என்ன செய்யாது? இருதயத்துக்குள்ள யார் இருக்கிறா? ஹோலி ஸ்பிரிட், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். எல்லா பக்கத்திலும் நெருக்கம் வரும். யோசபாத்துக்கு வந்தது, ஆனால் கர்த்தர் துணையா இருந்தார். ஒரு ஆமே சொல்லுங்க. அவன் சேனை மேல நம்ப இல்லை, கர்த்தர் மேல் நம்பிக்கை. கர்த்தர் மேல் நம்பிக்கையாரு. அறிக்கை செய். சுற்றி இருக்கிறவங்களை அளவைக்காத, துக்கப்படுத்தாத, வேதனைப்படுத்தாத, சேலஞ்ச் பண்ணு. அநியாயம் நடக்கும்பொழுது கடிந்து கொள்ளும், சார்ந்து போறதில்லை. வாசிங்க. என் மேல் யுத்தம் எழும்பினாலும். என் மேல் என்னது? யுத்தம் எழும்புது. யுத்தம் சும்மாவா? என்ன ஒரு இட்டியட வாரான்? என்ன யுத்தம்னு சொன்னால் ஆகாய விமானம், கப்பல், என்னது பின்ன டேங்குகள், அதுகள் எல்லாம் வர, எல்லா பக்கமும் வருது. எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாய் இருப்பேன். கர்த்தர் மேல் நம்பிக்கையாக. வாசிங்க. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன். கர்த்தரிடத்தில் என்னத்தை கேட்டேன்? கவனமா கேளுங்க. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். அதையே நான் நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும், கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக, அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும். ஞாயிற்றுக்கிழமை என்னத்தை பார்க்க வாரீங்க? மகிமையை பார்க்க. என்ன மகிமை, ஆராய்ச்சி, அபிஷேகம் எனக்கு வரங்க. வாசிங்க. நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். என்ன தங்கி இருப்பேன்? ஆலயத்துக்கு வர்ற உற்சாகம், ஆலயத்துக்கு வர மகிமையை பார்க்க போறேன், ஆராய்ச்சி செய்வேன், என்ன எப்படி கர்த்தர் உயர்த்த போறார். ஒரு ஆமை சொல்லுங்க. நேரத்தோட வரப்போறேன், ஆலயத்தில் வரப்போறேன், வந்து இருக்க போறேன். ஆலயத்தின் கதவை திறந்த சாமுவேலை கர்த்தர் தீர்க்கதரிசியா. ஆலயத்தில் ஏதாவது வேலை செய்தியா? கர்த்தர் உண்மை உயர்த்துவார். ஆமை சொல்லுங்க. அதனால் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்றது என்றா, உறுதியா இருங்க. உங்களுக்கு அபிஷேகம் இருக்கு. ஏன் அதை நீங்க ஜெபத்தில் வெளியே கொண்டு வர்றீங்க? இல்லை, உங்களை முத்தரிச்சிட்ட. அவர் சொல்றார், பின்பதாக நேரம் இல்லை, அவர் ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கிறார். கர்த்தர் சபையை கட்டி எழுப்புறார். ஒரு ஆமே சொல்லுங்க. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார்.
உறுதியாக இருங்க, அசையாதீங்க. தேவனை ஆராயுங்க, தேவன் தெரியுங்க. எழும்புவோம். தகப்பனே, சபை விசுவாச பிள்ளைகளுடைய வியாபாரம், தொழில், பிள்ளைகளுடைய படிப்பு, பிள்ளைகளுடைய திருமணம், பிள்ளைகளுடைய வெளிநாட்டு பிரயாணம், வீசா, கடன் வாங்கினவர்கள் அவர்களை நெருக்காதபடி கடனை கொடுக்க வழி துறவுங்க. இந்த 4 ஞாயிற்றுக்கிழமையும் 4 வியாழக்கிழமையும் ஒரு பெண்கள் கூட்டத்திலும் ஒரு ஆண்டவரை வேத பாடத்திலும் சுவிசேஷ கூட்டத்திலும் முன்னேற ஜெபிக்கிறோம். தேவரீர் நீதிமானை தள்ளாட விட மாட்டீர். நம்பிக்கையோடு இந்த 1ஆம் தேதி வந்திருக்கிறாங்க. அவங்களோட வாழ்க்கை விசுவாசத்தோடு ஆரம்பிக்கட்டும். பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு இறங்கட்டும். வாழ்க்கை மாறட்டும் அப்பா. அவருடைய வாழ்க்கையை மாற்ற கிருபை செய்யுங்க. இருதயங்களை மாற்றுகிற தேவன் நீங்கள் ஒருவர் தான். இந்த தேசத்தில் பஞ்ச காலத்தில், கடுமையான காலத்தில் பிள்ளைகள் உழைத்து கர்த்தருக்காக கொடுக்குறாங்கப்பா. இந்த 30 நாட்களுக்குள்ள அதிசயத்தை நடப்பியும் தேவைகள் சந்திக்கப்பட பண்ணும். ஆண்டவர் அவங்கள ஜெபங்களுக்கு பதில் கொடும். வெளிநாட்டில் உள்ள மிஸ்பா மிஷனரி தேவ பிள்ளைகளை பொறுப்படும் அப்பா. அவர்கள் அலைந்து திராமல் வீசா கொடும். அவருடைய வியாபாரங்களை வல்லமையாக பயன்படுத்தும். சொந்த வியாபாரம் செய்கிறவர்கள், வெளிநாட்டிலே ஆண்டவரை தத்தளிக்கிறவர்களுக்கு பாதுகாப்பு கொடும். சபைகளிலே உறுதியாக இருக்க பண்ணும். ஜெப ஆவியை அவர்களுக்கு கொடும் ஆண்டவரை. குடும்பங்களை குழப்புகிற பொல்லாத அசுத்தாவிகளை துரத்துறோம் அப்பா. நான் கர்த்தர், உனக்கு பெரிய காரியம் செய்வேன், என்னை நீ நம்பு. பிள்ளைகள வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர ஜெபிக்கிறோம். வேதத்தை தியானம் பண்ண ஜெபிக்கிறோம். இணங்கி போக ஜெபிக்கிறோம் அப்பா. இணக்கத்தை கொடுங்க, ஆசீர்வதிங்க. அவங்களோட கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க. போன மாதத்திலும் விட இந்த மாதம் அவர்கள் ஒரு ஆசீர்வாதமான மாதமாக பிள்ளைகளை மாற்றுங்கப்பா. தைரியம் கொடுங்க அவங்களுக்கு தைரியம் கொடுங்க. நான் உன்னை ஆவியினால் முத்தரிச்சிருக்கிறேன். எப்படி ஊழியக்காரனை முத்தரிக்கிறாரோ பவுல் சொல்கிறார், உங்களையும் கர்த்தர் முத்தரிக்கிறார். வியாதிகள் குணமாவதாக, சொல்ல முடியாத வியாதிகள் குணமாவதாக. நரம்பு, எலும்பு, தசை, இரத்த ஓட்டத்திலே சோர்வை கொடுக்கிற ஆவிகள், வியாதிகள் இயேசுவின் தழும்புகளினால் குணமாக்கப்படுவதாக. பிள்ளைகளை காத்துக்கொள்ளும், வாலிப பிள்ளைகளை காத்துக்கொள்ளும். வாலிப பிள்ளைகளை இரத்தத்தினாலே நாங்கள் மறைக்கிறோம் ஆண்டவரே. எப்போ சத்துரு ஆலயத்துக்கு வர முடியாமல் தடை பண்ண நினைக்கிற நினைவுகளை எடுத்து விடும் ஆண்டவரே. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.